சூப்பர் டேஸ்டியான தண்ணி சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. இந்த தண்ணி சட்னிக்கு அவ்வளோ ருசியான ஒரு சட்னிங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபம் செய்கிறது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமான காரம் தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் செய்திருக்க சட்னியோட அளவுக்கு 4லேருந்து 5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவியே தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கிட்டுக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சட்னியோட பதம் தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வரமிளகாயை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சட்னி ரெசிபி. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.